தேர்தலை பொறுத்தளவில் மண்டல வாரியா நீங்க எப்படி கணிக்கிறீங்க? இப்போ சவுத்தை பொறுத்தளவு எப்படி இருக்குது நிலவரம்? கிளீன் ஸ்வீப் இன் ஃபேவர் ஆஃப் டிஎம்கே அலையன்ஸ். தென் மண்டலம் எடப்பாடிக்கு எந்த ஜாதிகிட்டையும் ஆதரவு இல்லை. நாடார்கள் எடப்பாடி சவுத்து தான் கேட்குறேன். சவுத்துல எந்த ஜாதிகிட்டையும் எடப்பாடிக்கு ஆதரவு இல்லை. நார்த்தில் வன்னியர்களின் பெருந்தலைவராக இருக்காரு. ஐயோ, அது எப்படி நம்ம கண்ணெதிர உள்ள உண்மையை மறைச்சு சொல்ல முடியும்? நாடார்கள் எடப்பாடிக்கு எதிராக போர்க்கோலம் போட்டு இருக்காங்க. நாடார்கள் பெரிய கருத்துருவாக்கத்திலையும் மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதிலையும் ஒரு பவர்ஃபுல் காஸ்ட்டு. தேவர்களை இவர் அடிச்சுட்டாருங்கிறதுக்காக நாடார்கள் தேவருக்கு எதிராக நெகட்டிவாக போக தயாராக இல்லை. இதுதான் அவருக்கு பெரிய அடி. முன்னாடி டிடிவி தான் ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருந்தார் பல இடங்கள்ல. இல்லை ஒரு சில இடங்கள்ல அதிமுக தோல்விக்கு அவர் பிரித்த வாக்குகள் முக்கியமான காரணம். நீங்களும் கூட சில இடங்களில் பதிவு பண்ணியிருக்கீங்க. ஆனால் இப்போ கூட இருக்கிறாரு. 21க்கு பிறகு 24 வந்துட்டு 24 இருந்தால் பொலிட்டிக்கல் டைரக்ஷன் மாறுது. அதில் எடப்பாடி பெரிய பின்னடைவை தென் மாவட்டத்தில் சந்திச்சிருக்காரு. நானே டிக்ளேர் பண்ணி சொன்னேன், நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் நாடார்கள் இவர் 3 தேவரை வீழ்த்திட்டாருங்கிறதுக்காக இலவச ஓட்டாட்டு, நெகட்டிவ் ஓட்டாட்டு நாடார்களை போட விட மாட்டோம். அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. எவ்வளோ நாள் தான் அதில் பண்ணும்போது 2 ஜாதிக்குமே நஷ்டம். பாசிட்டிவாக ஒவ்வொரு ஜாதி இருக்கும். இவர் அந்த மாதிரிலாம் ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ண முடியாதுன்னு சொல்லி திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் டெபாசிட் இழக்க வச்சோம். இப்பவும் நாடார்கள் பெரிய அளவில் எடப்பாடிக்கு எதிராக தென் மாவட்டம் ஃபுல்லாக நிற்கிறாங்க. கன்னியாகுமரியில் ஒரு நாடாரு கூட அவர் டிக்கெட் கொடுக்கல. 5 தொகுதியும் கூட்டணிக்கு பண்ணிட்டாரு. இதற்கு அவர் கட்சிக்காரங்களை நான் குறை சொல்ல மாட்டேன். அவர் தான் இந்த இதுக்கு காரணம். ஜெயலலிதா எழும்பி வரும்போது பச்சைமாலு, முருகேசனும் நாடார்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து லாரன்ஸு, ராஜேந்திர பிரசாத்துக்கு மந்திரி, லாரன்ஸுக்கு மந்திரி, பச்சைமாலுக்கு மந்திரி, இவங்க மில்லருக்கு கொங்குல மந்திரி, தென் இவங்க வளர்மதி ஜெவராஜ், பழனிவர் ராஜனை தோக்கடிச்சாங்க. 21 நாடாருக்கு டிக்கெட் கொடுத்தாங்க. திருநெல்வேலியில் கன்னியாகுமரியில் எந்த நாடாருக்கும் எடப்பாடி கொடுக்கல. தென் திருநெல்வேலியில் நாடார் நிற்கக்கூடிய தொகுதியில் டிடிவி கொடுக்க வேண்டிய கம்பல்ஷன். அது நாடாருக்கு நாங்குநேரி ஒரு சென்சிட்டிவ் தொகுதி. எம்ஜிஆரே வேலையான ஒரு தேவரை விட்டு ஜான் வின்சென்ட் கிட்ட தோத்த ஒரு தொகுதி. அப்போ அந்த இடத்துல நாடார் சென்டிமெண்ட் கன்சால்டேட் ஆவாங்க. அந்த உணர்வு தெரியாமல் ஜெயலலிதா அம்மையார் அதை தெரிஞ்சதுனால நடேசன் பாலராஜுக்கு டிக்கெட் கொடுத்து மந்திரி ஆக்குனாங்க. மாணிக்கராஜுக்கு டிக்கெட் கொடுத்தாங்க. இவர் தேவருக்கு தான் அந்த சீட்டு போகணுன்னு கூட்டணி கட்சி கொடுத்து விட்டுட்டாரு. இந்த மாதிரிப்பட்ட எஸ்கி சுப்பியா அவர் நல்ல செல்வாக்கான தலைவர். அம்பாசமுத்திரம் அது நம்ம அதில் யாரையும் இது பண்ணி வேட்பாளர்களே பார்த்தீங்கன்னா 5 வேட்பாளர் கூடிய ஒரு தொகுதி. அந்த தொகுதியிலையும் நாடாருக்கு வாய்ப்பு இல்லாமல் பண்ணிட்டாரு. அதான் எஸ்கி சுப்பியா கேண்டிடேட்டாக நான் அவரை குறை சொல்ல வரம்பில்லை. தென் பார்த்தீங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல நாடார் இல்லை. அதே வேளையில் கலைஞர் மாதிரி ஆண்டி நாடார் பண்ணாமல் ஸ்டாலின் புறோ நாடார் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் காமராஜ் பண்ணி கொடுத்தனால தான் தேவர், வன்னியர், நாடார், வெள்ளாள கொண்டிருக்கெல்லாம் உயர்வுங்கிறத ஸ்டாலின் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் தந்தை காமராஜ்னு சொல்கிறது மட்டுமில்லை. கன்னியாகுமரியில் மாவட்ட செயலாளர் மகேஷ் இந்த நாடார் கேண்டிடேட்டு, நார்கோவிலில் ஆஸ்டின், அதே மாதிரி காங்கிரஸ்னாலும் சரி மற்றனாலும் சரி 18 நாடார்களை கேண்டிடேட்டாக போட்டிருக்காங்க. இவங்க எடப்பாடி ஜெயலலிதா 21 நாடார்களை தோத்தம் பிறகு எழும்பி வர்றதுக்கு போட்டாங்க. இவர் 13 நாடார் தான் போட்டிருக்காருன்னா நாடார்கள் ஓட்டு நெகட்டிவாக கிடைக்கும்னு அவர் நினைக்கிறாரு. அது நடக்காது. 2006ஆம் ஆண்டு சிவந்தி ஆதித்தன், வைகுண்டராஜன், சரத்குமார் இவ்வளவு மீறி வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டரை மையமாக வச்சு நாங்கள் தான் நாடார் ஓட்டை ஜெயலலிதாவுக்கு எதிராட்டே திருப்பணும். இப்பவும் நாடார்கள் தங்களை அரசியல் அதிகாரம் நிலைக்கணும்னா, மேலும் பலப்படணும்னா எடப்பாடியை தோக்கடிக்கணுங்கிற கருத்தை கொங்கு நாடார் உட்பட, சிட்டி நாடார் உட்பட எல்லாத்துக்கிட்டையும் நாங்கள் தெளிவுபடுத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, பாஜகவும் நீங்கள் அதுக்காக அதை முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கிறீங்க. கள சூழல் அப்படி இருக்கான்னு கேட்குறேன். கண்டிப்பாக கள சூழல். நாம் இந்த கம்யூனிட்டி ஓட்டில் ஒரு கருத்தை சொன்னோம்னா அந்த கம்யூனிட்டியோட உணர்வை தெரிஞ்சு தான் சொல்லுவோம். நம்ம பர்சனல் இதை அங்கே ஒன்றும் திணிக்க மாட்டோம். அதனால தான் வைகுண்டராஜனே 2006ஆம் ஆண்டு என்கிட்ட சொன்னார், அண்ணே சிவந்தி ஆதித்தன் என்ன சரத்குமார் மீறி நீங்கள் ஜெயித்திட்டீங்களேன்னு சொன்னார். அது நான் ஜெயிக்கலண்ணே, அந்நியார் என்கொண்டவருக்கு எதிராக அதிமுகவுக்கு எதிராக உணர்வு இருந்து அந்த உணர்வை என் முகத்தை வச்சு நான் வெளிப்படுத்தணும்னே. அந்த மக்கள் உணர்வு தான் இந்த சமுதாயத்தில் 1000 முதலாளி இருப்பான். ஆனால் சமுதாயத்தோட மக்கள், சாதாரண மக்கள் என்ன உணர்வில் இருக்கானோ அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு நாடார் சமுதாயம் தேவர் சமுதாயத்தெல்லாம் எடப்பாடி அடிச்சுட்டாருங்கிறதுக்காக நெகட்டிவாக போகக்கூடிய காலகட்டத்தை மறந்து அவங்க பாசிட்டிவாக வாக்களிக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்துட்டாங்க. தேவர்களை பொறுத்த அளவில் அதிக தேவர்களுக்கு டிக்கெட் கொடுத்துருக்காங்க, நான் மறுக்க வரல. அதையும் நம்ம வெளிப்படையாக சொல்லணும். இல்லை, ஏன் மறுக்கணும்? தினகரனுக்கு எஃபெக்டே இல்லைன்னு சொல்ல வரல. அவர் முழுக்க
3 பேரை அடிச்ச இடத்துல ஒருத்தரை சபார்டினேட்டா எடுத்துக்கிட்டாரு, உருவம் கொடுத்து இரட்டை இலக்கத்தில் சீட்டு கொடுத்துருக்கிறாரு. பட் ஆனா இங்க நார்த்தை பொறுத்தளவுல வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா என்டிஏக்கு? நார்த்தில் வன்னியர் போலரைசேஷன்ல அவருக்கு தர்மபுரியில் சொல்லிட்டாரு, பாமக அதிமுக சேர்ந்தா தர்மபுரி எங்க கோட்டைன்னு சொல்லிட்டாரு. அப்ப நம்ம அது உண்மைதானே, 60 விழுக்காடு வருதுல்ல, அதுவும் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குது இல்ல. ஸோ அந்த இடத்துக்குள்ள திமுக ரொம்ப மைக்ரோவா வேலை செய்தாதான் சில தொகுதிகளை தட்ட முடியும். பட் ஆனா நீங்க இன்னொரு பக்கம் வடிவேல் கவுண்டர் பேரெல்லாம் கொஞ்சம் மைக்ரோவா பண்ணா தட்டலாம். இது ஜி.கே. மணியண்ணனுக்கு பையன் தமிழ்குமரன் நிற்கிறான், மைக்ரோவா பண்ணணும். மற்றபடி ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே கோவை மண்டலம் போன முறை பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய ஆதிக்கமாக இருந்துச்சு. இந்த முறை அதை மாற்றுவதற்கான சில முயற்சிகளை திமுக சில ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி உள்ள இறக்கியிருக்காங்க. ஸோ கோவையிலேயும் அது மாதிரி சேஞ்சஸ்க்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை கோவையில் போன முறையிலேருந்து இந்த முறையில் உள்ள வித்தியாசம் என்னன்னா, ஒற்றை தலைமையானதில் நான் வெள்ளாள கவுண்டர்கள் வந்து எடப்பாடிக்கு எதிராக போயிட்டாங்க. அது ஓபிஎஸ் அடித்தது முக்குலத்தோர் அடித்ததா பார்க்கல. ஒரு நான் வெள்ளாள கவுண்டர் 50%, ஒரு வெள்ளாள கவுண்டர் 50%. ஐயா முக்குலத்தோர் சமுதாயம் தான். அப்படி ஒரு ஆசுவாசம், திருப்தி, பொதுவான கட்சி, எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு விசுவாசி அப்படின்னு இருந்தாங்க. இவர் மொத்தமாக இது அவர் அடிச்சுட்டு எடுத்ததும் கிராப்பருங்கிற இடம் வந்துட்டு. இதுதான் ஈரோடு கிழக்கிலே நடந்தது. 10 விழுக்காடு பறையர்கள் தான் ரெட்டலைக்கு போட்டாங்க, 10 விழுக்காடு அருந்ததியை தான் போட்டாங்க, 10 விழுக்காடு நாயுடு, 10 விழுக்காடு செங்குந்தர் தான் போட்டாங்க, 65 விழுக்காடு கொங்கு வேளாளர் போட்டாங்க, 65 விழுக்காடு வன்னியர்களும் போட்டாங்க. நம்ம நேர்மையா சொல்றதுனால தான் இந்த வன்னியர் போட்டாங்கன்னா மறைச்சு சொல்லிட்டு போகலாம். அப்போ நம்ம நிற்க முடியாது, உண்மையை சொன்னாதான் நிற்க முடியும். அப்போ அந்த இடத்துக்குள்ள 2 வார்டிலே உள்ள வன்னியர்களே 65 விழுக்காடு போட்டுட்டாப்புல. பட் அதிமுக வந்து 5 விழுக்காடு வாக்கு குறைஞ்சிது டோட்டலா. ஸோ அந்த தன்மை வந்து ஓபிஎஸ்ஸை நீக்கினதுமே மாற ஆரம்பிச்சிட்டு, அதோட வெளிப்பாடு திரும்ப 2024 தெரிஞ்சது. இப்போ நாம எழுப்பக்கூடிய இந்த கேள்வியும், பொன்னார் தான் மோடிக்கு 2 எம்பியை எடுத்து கொடுத்தாரு, பொன்னாருக்கு தியாகம் எந்த வகையிலையும் குறைஞ்சதில்லை, யாருக்கும் குறைஞ்சதில்லை. சிபிஆருக்கு தியாகம் பெருசு தான். பொன்னையாருக்கு யார் ராஜ்யசபா கொடுத்து பாஜக அமைச்சராக்கலங்கிறதெல்லாம் நாடார்கள் பாஜக மேலே அதிருப்தி காட்டினாதான் கொங்கு நாடார்கள் நம்ம அரசியல் அரங்கத்துக்குள்ள நமக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படிங்கிற உணர்வு இப்போ வரும்போது, என்னோட பார்வையில் அந்த ஈரோடு கிழக்குள்ள உள்ள போலரைசேஷன் வந்து இந்த ஜெனரல் எலெக்ஷன்ல உச்சகட்டம் அடையும் நான் பார்க்குறேன். ஸோ அது அதே மாதிரி விக்கிரவாண்டி போலரைசேஷன் தான் வட தமிழகத்தில் உச்சகட்டம் அடையும்னு பார்க்குறேன். அந்த மாதிரி பிடிக்கிறீங்க. அதுபோல் இப்போ டெல்டா பொறுத்தளவில் டெல்டா இதெல்லாம் எடப்பாடி போட்டியிலே இல்லை, ஆனால் 2வது இடம் அவர் தான் வருவார். 2வது இடம் தான் இல்லை. ஸோ மற்ற ஒரு முறை வரும்போது கொஞ்சம் விரிவாக பேசலாம். மிக்க நன்றி. நன்றி திரவி.